الجحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சூனியத்திற்கு எதிராக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சவால் விட்ட பிறகு நடந்தது என்ன? சமீபமாக ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் தமிழகத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு ஒரு கட்டுரை போட்டியை நடத்தியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அதற்கு முதல் பரிசு 15,000 ரூபாய். அதில் கலந்து கொண்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள். அவர்கள் கட்டுரை எழுதுவதை தொழிலாக கொண்டவர்கள் அல்ல, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள். ஆனால் அந்த போட்டியிலே கலந்து கொண்டவர்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள். ஆனால் அதே நேரத்தில் சூனியத்திற்கு எதிராக நாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக ஒரு சவால் விட்டோம். அதில் முதலில் அறிவிக்கப்பட்ட பரிசு தொகை 50 லட்சம். பின்னர் அதை 1 கோடியாக உயர்த்தினோம். அது போதாது என்று மாவட்டம் தோறும் அறிவித்தோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 50 லட்சங்கள், சில மாவட்டங்கள் 1 கோடி என்றெல்லாம் அறிவித்தோம். சூனியக்காரர்கள் இந்த சவாலை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டார்கள்? நாம் இந்த சவாலை தமிழில் மட்டும் வெளியிடவில்லை, உருதுவில் வெளியிட்டோம், இங்கிலீஷில் வெளியிட்டோம், மலையாளத்தில் வெளியிட்டோம், இப்படி அந்தந்த பகுதியில் உள்ள மொழிகளில் எல்லாம் வெளியிட்டோம், மராட்டிய மொழியிலும் வெளியிட்டோம். ஆனால் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் என்றால் மிக சொற்பமானவர்கள். அவர்கள் சிலர் போனிலே நம்மை தொடர்பு கொண்டார்கள். போனிலே தொடர்பு கொண்டு இந்த சவால் போட்டிருக்கிறீங்களே, அது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு சூனியம் வைக்கணும், சூனியம் வைத்த பிறகு அந்த சூனியத்தில் நீங்கள் ஜெயிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நாங்கள் வாக்களித்து அந்த பரிசை தருவோம் என்று நாம் சொன்னோம். அவள் அப்படியா, நான் யோசித்து சொல்கிறேன் என்று போனை கட் பண்ணி விடுவார்கள். அதற்கு பிறகு அவள் எந்த போனும் வராது. இப்படிதான் எல்லாமே போச்சு. ஒரே ஒரு ஆள் சூனியத்தின் தலைநகரமாக கருதப்படக்கூடிய கேரளாவில் இருந்து கடிதம் எழுதினார். எப்படி கடிதம் எழுதினாரு? உங்களுடைய சூனிய சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் யாருன்னு கேட்டா அந்த பகுதியில் நம்ம பிரபலமான ஆளு, கேபிள் டிவியிலையும் அடிக்கடி வந்து கொண்டிருக்கக்கூடியவர். சூனியத்தை பற்றி அவர் இங்க நம்ம வைத்தியங்கள்லாம் நிகழ்ச்சி நடத்துறாங்கல்ல, இந்த மோதிரக்கல்லு ஜோதிடம் ராசிலாம் நடத்துறாங்கல்ல, இந்த மாதிரி சூனியம் சம்பந்தமாக ஒரு தொலைக்காட்சியிலும் அந்த பகுதி கேபிள் டிவியிலும் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூனியக்காரர். அவர் நமக்கு கடிதம் எழுதுகிறார். உங்களுடைய சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. நிறைய நிபந்தனை போட்டார். அதுல ஒரு முதல் நிபந்தனை என்று கேட்டா 50% அட்வான்ஸா எனக்கு தந்துடணும், 50 லட்சத்துல 25 லட்சத்தை திரும்ப தந்துடணும்ட்டார். இந்த சூனியம் உண்மையை பழிக்கிற மாதிரி இருந்தது. சூனியம் ஃப்ராடு, நம்ம ஏமாந்து போய் கொடுத்தோம்னா சூனியம் ஜெயிச்சிருச்சுன்னு ஆயிரும். அல்லாஹ் காப்பாத்தான், நம்ம உஷாராயிட்டோம். சீட்டு கட்டிட்டு ரசீது வச்சிருக்கிறவன்ட்டே போய் திரும்ப காசை வாங்க முடியல. இவன்ட்ட 25 லட்சத்தை கொடுத்துட்டு இவன் எங்க போய் தேடுறது கேரளாவில்? அதனால நான் பணம்லாம் அட்வான்ஸ் தர மாட்டோம், சூனியத்தை செஞ்சு காட்டின பிறகு ஜெயிச்சா 50 லட்சம். வளமையா சொல்லுவோம்ல, வாயில தோசை கையில காசு வாயில தோசை, அந்த பாணியில் என்ன செஞ்சோம்? சூனியத்தை செய்து காட்டிவிட்டு ஜெயித்தால் உடனே 50 லட்சம் பரிசு என்றோம். மூச்சு பேச்ச காணோம். அதுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன நினைச்சோ தெரியல, கேரளாவில் சூனியம் செய்வதற்கு தடையின் சட்டம் போட்டுருச்சு. அந்த ஆள் ஆஃப் ஆயிட்டார். அதுக்கு அடுத்தது பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் வந்தார். நான் சூனியம் செய்கிறேன், ஒப்பந்தம் போட தயார், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். இங்க இருந்து போனோம், அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசணும். ஒப்பந்தம் போட வந்தவர்களே மொத்தம் 4 பேர் தான். ஒருத்தர் இந்த கடிதத்தோட போச்சு. மீதம் 4 பேர் வந்தார்கள். 2 பேர் முஸ்லிம்கள், 2 பேர் மாற்று மத சகோதரர்கள். அதுல ஒருத்தர் தோத்து போயிட்டது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இன்னும் 3 பேரை பத்தி அவங்கள்ட்ட சொல்ல போறேன். அதுல ஒருத்தர் இந்த கடிதம் கொடுத்துட்டு போனவர் இந்த பெங்களூர்ல உள்ள ஆள் என்ன செஞ்சாரு? சவால் விட்டார். அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தம் போட அழைத்தார். ஒப்பந்தம் போட போனோம்.
போனா அவருடைய பந்தா என்ன, அவருடைய ஆணவம் திமிரு, அப்படி உட்கார்ந்து பேசினாருண்டா கட்ட கட்ட கட்டன்னு பொறிந்து தள்ளுறார். அவர் பேர் ரசாக். பேசு வாக்கில் நம்ம சகோதரர் வந்து ரசாக் சாஹிப்ன்றார். சாஹிப்னு சொல்லு, ரசாக் சாஹிப். சாஹிப் ரசாக் கிடையாது, சாஹிப். உன்னை சாஹிப் அப்படின்னாரு. இப்படிலாம் பேசினார். என்ன சொன்னாரு, நான் வந்து பெரிய மந்திர தந்திரம்லாம் வைத்திருக்கிறேன், நான் மற்றவங்களாம் போலி, நீங்க மற்றவங்க போலிகளை வச்சு எனக்கு கணக்கு போடாதீங்க, நான் தான் ஒரிஜினல், ஏன் முன்னால யாரும் நிக்க முடியாது, நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் கூட எனக்கு தேவையில்லை, துணி தைக்கிற நூல் இருக்குதுல்ல, அந்த நூல் கண்டு ஒன்று கையில வச்சிருந்தார், இந்த நூல் கண்டை வச்சு நான் பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சு காட்டுவேன் அப்படின்றாரு. நீங்க என்னென்ன செய்வீங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன்டாரு. நான் உட்கார்ந்துருந்த ஹாலுக்கு வாசல்ல ஒரு ஜன்னல் இருந்தது, ஜன்னலுக்கு எதில் தென்னை மரம், நீங்க ஒண்ணு வேண்டாம், அந்த நூலை தூக்கி வீசி அந்த தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காயை பறிங்க. உடனே அவரு அதெல்லாம் என்னால முடியாது. ஏங்க அதெல்லாம் முடியாது, நான் எவ்வளவு பெரிய விஷயம்லாம் செய்ய வந்திருக்கேன், நீங்க சின்ன விஷயத்தை சொல்லிட்டு இருக்கீங்க, பெரிய பெரிய விஷயத்தை சொல்லுங்க. என்ன பெரிய விஷயம், யாராவது நோயாளியான கூட்டிட்டு வாங்க, 30 செகண்ட்ஸ் 30 வினாடி, உடனே இப்பவே நான் சரி செய்து காட்டுகிறேன் அப்படின்றார். உடனே செய்து சகோதரன் கையில ஒரு விரல்ல கட்டி இருந்தது, இந்த கட்டியை காட்டி, இந்த கட்டி எனக்கு 10 வருஷமா இருக்குது, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன் போகல, அது சரி செய்யுங்கன்றார். உடனே அவர் இதெல்லாம் நான் சரி செய்ய மாட்டேன், ஏன் நீங்க வழியில துடிக்கணுமா, எனக்கு புது நிபந்தனையா இருக்குது, அப்ப என்னதான் செய்வீங்க, கேன்சர் கிட்னி பேஷண்ட் இப்படி பெரிய பெரிய வழியில துடிக்கக்கூடிய பேஷண்ட்டை கொண்டு வாங்க, 30 செகண்ட்ஸ்ல குணமாக்குறேன்டாரு. உடனே நம்ம என்ன சொன்ன, அடுத்தது சார் அப்படியா, பெங்களூர் ஜிஹெச்ல கிட்னி பேஷண்ட்ஸ் எப்படி எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் குணமாக்குவேன் 30 செகண்ட்ஸ்ல, 30 வினாடிகள்ல நூற்றுக்கணக்கான ஆட்களாக இருந்தாலும் குணமாக்கிடுவேன் அப்படின்றாரு. நான் அவங்கள்ட்ட பார்க்க வேண்டியதில்லை, அவங்கள்ட்ட பேச வேண்டியதில்லை, 70 திரைகளுக்கு அப்பால் இருந்தாலும் பரவாயில்லை, அவள் என்ன பார்க்கவும் மாட்டேன், பேசவும் வேண்டாம், அவங்கள்ட்ட யாரோட ஆளை சொல்லுங்க, நான் இங்க உட்காந்து குணமாக்க வேண்டாரு. அப்படி அங்க ஜிஹெச்ல ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, இங்க உட்கார்ந்துக்கிட்டு நீங்க 70 திரைக்கு அப்பால் இருக்க அந்த மக்களை ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் 100 பேரா குணமாக்குங்க. கொஞ்ச நேரத்தில் பிளாஷ் நியூஸ் வரணும் டிவியில, எப்படி ஆச்சரியமான வகையிலே பேஷண்ட்கள் எல்லாம் குணமாகி வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நியூஸ் வரணும். அப்படின்னு பட்டு கவுந்துட்டார். அவர் கவுந்து அவர் சுருதி எல்லாம் குறைஞ்சி அவர் என்ன செஞ்சாருங்கிறத டிவியில போடுறோம் பாருங்க. मैं तुम्हारे जमात में दोस्त बनने आया हूँ, कौन भी आमिला को टेक्निक दिखाता रहा तो मैं सामने खड़े को बोलता हूँ तू कर नहीं सकता। हाँ, अल्लाह के कलाम में तासीर है, दुआ करने से आदमी अच्छा हो सकता, अगर तू दुआ सही करता तो इलाज अच्छा होता था, लेकिन तू दुआ नहीं कर रहा, तू पैसे के वास्ते काम कर रहा। अरे इस गुड जमात, मैं जमात तो पसंद कर, जमात तो देखने आया, सो मैं भी ऐसा आर्ग्यूमेंट करना चाहता हूँ, ऐसा ही आर्ग्यूमेंट करना चाहता हूँ, पूरे देश में आमिलों को ये शिर्क और बिद्दत की चीजों को ललकारना चाहता हूँ दोस्त। अरे बात है, उसमें मैं एक जनरल आदमी नहीं आया हूँ, तुम्हारे जैसा मैं भी कुछ लेकर आया हूँ। अगर कोई जादूगर कोई आकर बोल रहा मैं अच्छा कर दूंगा तो तू अच्छा कर, अगर नहीं करा तो हमारे पास अल्लाह के कलाम की बरकत से हमारा आदमी दुआ करता कैसा अच्छा दे देगा, तो ये कंपटीशन उससे बता उसे हराना हमें। मैं क्या बोलना चाह रहा हूँ, आमिला जगह जगह दुकान खोलकर काम कर रही, अब उनको हराने के वास्ते तुम्हारी जमात साथ में रहते, तो तू क्या कर रहा कर को दिखा, इसे अच्छा करता नहीं करता तो फिर तू झूठा, हमारा आदमी है रजाक शाह, हाँ खाली सिर के ऊपर हाथ रखता अच्छा होता, देख ये समझ में आ रही बात। इस गुट में सबसे पहली बात, ये जमात इस गुट जिहाद अल्लाह की जमात और बहुत अच्छी जमात, ये अल्लाह की करामत है, अल्लाह की रहमत है, ऐसी जमात में कौन सा जादूगर भी जीत को नहीं जा सकता। ये जमात में क्यों बोले तो जहाँ अल्लाह की जात हो उसके सिवा कौन भी नहीं। என்ன சொல்றாருன்னா, நான் வந்து காம்படிஷனுக்காக வரல, உங்களோட சண்டை போடுற இன்ட்ரெஸ்ட்ல வரல, எங்கிட்ட வந்து ஒரு பவர் இருக்கு, ஆனா உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு காரியம் இருக்கு, என்னன்னா இந்த பொய்யான போலி ஆமில்களோட முகத்திரை கிழிக்கிறீங்க. ரசாக் பையன் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களுக்கு ஏதாவதுன்னா அவர் தான் சரி பண்ணுவாரு, இவங்க டூப்ளிகேட் ஆமில்னு நம்ம பிரச்சாரம் பண்ணுவோமா, இதுக்காக அவர் வந்திருக்காராமா, இங்க நம்ம ஜமாத்துல வந்து இணைஞ்சு செயல் பண்ணிட்டு இருக்காராமா, நம்ம ஜமாத்தை எதிர்த்து எந்த ஒரு சுனிக்காரனாலும் எதுவும் பண்ணவே முடியாதாமா, அதை ஒத்துக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்ப நம்ம ஜமாத்து வந்து சஹீஹான ஜமாத்து, சரியான ஜமாத்துன்னு சொல்லி அதை அவர் புரிஞ்சிருக்காரு. புரிஞ்சதுனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நீங்க நல்ல ஜமாத்து, பாத்தில் எங்க இருந்தாலும் அழிச்சிருவீங்க, நம்ம 2 பேரும் ஜாயின் பண்ணி பாத்தில் அழிச்சிருவோங்கிறாரு. அதனாலதான் நாங்க சொல்றோம், முதல்ல அழிக்க வேண்டிய பாத்தில் நீங்க தான், உங்களை அழிக்கிறதுக்கு தான் அங்க வச்சு நீங்க செஞ்ச கூத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிடுங்க. तो मैं क्या बोलना चाह रहा हूँ, मैं आपकी जमात में मिलने आया हूँ पहला महीने, और आपकी ऐसी चीजों का आर्गुमेंट जैसा आप कर रहे मैं दूसरों से करना चाहता हूँ।
क्योंकि मेरे पास प्लेटफॉर्म नहीं है, मैं अकेला आदमी हूँ। अब असर अपनी ज्यादा क्या तो पड़ा तो असर देता। तो वैसी सूरत में मैं क्या बोलना चाह रहा हूँ, मुझे बोलने नहीं आ रहा है कि मैं खुद आर्गुमेंट करना चाहता हूँ, सब लोगों को पूरे आदमी के साथ फाइट करना चाहता हूँ। ये सब बंद करो। छोड़ दिया वो विटिटेंडर छोड़कर किताबां लिखकर ओराटम कर शर्ट बदल कर फाइट करने का आया हूँ। मुझे जमात होना था, जमात मिली, जमात में आया हूँ। मैं खुद बोलना चाहता हूँ तो मैं ये चीज़ा मुझे मालूम, जब भी हर मीटिंग में मैं आना चाहता हूँ। அவர் எல்லா விஷயத்தை விட திரும்பி வந்துட்டாராம், அந்த பழைய இதில் வாழ்க்கையில இருந்து வந்துட்டாராம் வெளியில. நம்ம கூட சேர்ந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாம தனியா இருக்கேன், போலி ஆமிலோட முகத்திரை கிளிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல. நம்ம கிட்ட வந்து இந்த எனக்கு ஒரு பவர் இருக்குன்னு நான் நிரூபிச்சு காமிச்சேன்னா அதை வச்சு மத்தவங்களோட இதை डुप्लीकेट நான் நிரூபிக்கிறேங்க. आपके जबान में कुछ पावर है क्या? थूकेंगे कौन तुम्हें बोला साहब என்ன சொல்றாருன்னா என் நாக்குல ஒரு சக்தின்னா யாரும் மூஞ்ச காரி துப்புவாங்க அப்படிங்கிறது அவர். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், நேர்வழி காட்டட்டும். அவர் வந்து நான் முன்னால தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் அதை விட்டுட்டேன்னு சொல்றாரு. आप कहे कि पहले ये काम सब आप करते थे और उस चीज को छोड़ दिए बोल रहे हैं, तो अल्लाह आपको रहम करे, इंशाल्लाह हिदायत आपको अल्लाह ताला दे। क्या आप पुराने जो गलत काम आप किया करते थे वो छोड़ दिया, आप वही बोल रहे हैं? मैं बोले आपका दर्द निकाल दूंगा, तो मैं दर्द ऐसा निकालता हूँ बोले तो 101 मरतबा सूर्य फातिहा पढ़ को दुआ करके दर्द निकालता हूँ, दर्द निकलता था। अब ये चीज में जो है जगह 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 आमिल आकर आज हमारे इस्लाम को बदनाम कर डाले। ये तो मैं बोला, मेरा बोलने का मतलब मैं आपकी जमात में आना चाह रहा हूँ, ये सब चीजों को आर्ग्यूमेंट करके मैं फाइट करना चाहता हूँ। இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப உங்க ஜமாத்ல என்ன சேர்த்துங்க, உங்க கூட சேர்ந்து நான் இந்த எல்லா போலி விஷய ஆமைகளையும் நான் விட்டுட்டேன்றது. अब आप छोड़ दिए या नहीं छोड़े? विटिटेंड मैं जमात में कहीं को आना चाह रहा हूँ बोले तो ये चीजों को मैं अच्छा देखे हूँ, करीब से मैं करीब से देखे हूँ क्या करना चाहती हैं, कैसा करना चाहती हैं। वैसे टेम्पो कौन भी आदमी रहा तो उसे आप बैठना, मुझे छोड़ना आर्गुमेंट के लिए। आई तो बस मैं ये चीज को करीब से देखा हूँ, हरी बात समझ में है। अब ये चीज की वजह से मैं क्या करना चाह रहा हूँ, तुम्हें बैठना, वैसा मीटिंग रेस्ट पर मैं बात कर दूँ, क्या करता तू। அதான் இது ஜமாத்ல சேர்ந்துட்டு இந்த போலியான விஷயங்கள்ல நான் வந்து தூரம் பண்றேன். இப்போ நான் என்ன சேர்த்துக்குங்க, அடுத்ததாட்டி என்ன உட்கார வைங்க, நான் பேசுறேன் அதை பத்தி அகைன்ஸ்டா. அதோடைய அவர் என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் அதை விட்டுட்டேன், நான் உங்க ஜமாத்துல சேர்ந்து நான் இதை பிரச்சாரம் பண்றேன், நான் போலி ஆமில்கள்லாம் எடுக்கிறேன், மத்தவங்க ஏமாத்துறாங்க, நான் வந்து ஒரிஜினல் ஒழுங்கா தான் செஞ்சேன். அவரும் டூப்ளிகேட்டா போச்சு, அவரும் ஒரிஜினல், அவரும் டூப்ளிகேட். ஜமாத் மெம்பர் சார் இப்ப அவர் என்ன செய்யறாரு, அவர் மெம்பரா சேர்ந்துக்கிறாங்கிறாரு. நம்ம சேர்த்துக்கிறலாம், நம்ம மெம்பரா சேர்றதுக்கு சில அளவுகோல் வச்சிருக்கிறோம். அவங்க சில விஷயங்கள் நம்பணும், சில விஷயங்கள் நம்பினாதான் நம்மளோட மெம்பரா சேர முடியும். நீங்க என்ன செய்யணும்னா, என்ன நம்பணும்னா, அல்லாஹ்க்கு மட்டும்தான் பவர் இருக்குது, எனக்கும் பவர் இல்ல, எல்லாமே போலி தான், எல்லாமே ஃப்ராடு தான், நான் முதல்ல செஞ்சேனே அதுவும் ஃப்ராடு தான், அது உண்மை இல்ல அப்படின்னு ஒத்துக்கிட்டு மத்தவன் செய்யறது ஃப்ராடு நம்பி எப்ப நீங்க மனம் திருந்து தௌபா செய்து கலிமாவை சொல்லி வர்றீங்களோ அப்பதான் முஸ்லிமாவே ஆக முடியும். ஒரு முஸ்லிமானாதான் ஜமாத்தில் சேர்க்க முடியும். तुम्हारी जमात तब कब डरती, मैं पहले तुम्हारे से दोस्ती करना चाहता हूँ। अरे बात நான் டெய்லி இங்க வரலாமா, உங்க கூட வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்ட் பண்ணிக்கலாமா? आप आराम से आ सकते हैं। पहले मैं आना चाहता हूँ, मैं तुम्हारे साथ बैठना चाहता हूँ, उठना चाहता हूँ, मेरी बात सुनाना चाहता हूँ, तुम्हारी बात सुनना चाहता हूँ। மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் யார் யாருக்கு எப்ப எப்ப ஹிதாயத் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அப்ப அப்ப அவன் நாடுறவங்களுக்கு கொடுப்பான். அந்த ஒரு இதாக அங்க இருக்குது. இங்க வந்து சேலஞ்சை ஏத்துக்கிட்டு வந்து செஞ்சு தர்றேன்னு சொல்லிட்டு வந்தாலே நான் அது பொய்யை நிரூபிக்கிறது அவங்களோட சேர்ந்து இணைந்து செய்யறேன் அப்படின்னு சொல்லி கூட வந்திருக்கிறாங்க. அவங்க நம்முடைய அவைக்கு, நம்முடைய ஜமாத்துக்கு உங்களோட வந்து நட்பு பாராட்டலாமா, நான் டெய்லி வரலாமான்னு கேட்கறாங்க. டெய்லி வாங்க, வரவேற்கிறோம் உங்களை. உங்களுக்கும் எனக்காகவும் துவா செய்யறோம். நீங்க முதல்ல செய்த தவறுகளுக்காகவும் மனம் திருந்துங்க. पहले आप अल्लाह से तौबा कीजिए, जो आप रोज है हमारी यहाँ करना, ऐसा हम नहीं बोल रहे हैं कि ये और आप और अल्लाह के बीच में दरमियान की चीज है। आप कभी भी अल्लाह के पास इंशाल्लाह आप तौबा कीजिए, आप दिल से कीजिए, उसके बाद आप हमारा जमात में इंशाल्लाह एक मेंबरशिप बन के आप कर सकते हैं।
क्या बोल रहे हैं हनीफ? नजरा दिखाते अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन। अल्लाह की नहीं तौबा क्या हम भी कर रहे हैं, हमारे साथ में रहने वाले सबको बोल रहे हैं तौबा नहीं तो कुछ भी नहीं है। लेकिन मैं तौबा के साथ क्या हर रोज सुबह क्यों बोले तो हमारे साथ बहुत बड़ा धोखा हुआ, बहुत बड़ा शॉक है। मैं अब जो मैं आंखों बैठा हूं बहुत शॉक में हूं मैं। तो इसी सूरत में जो है बोलने के लिए एक अकेला आदमी बोल नहीं सकता। जब तुम्हारे पूरे साधना रहे तो आप मुझे खाली बैठो, मैं खुद इनको बात करना चाह रहा हूँ कौन सा अमल कैसा है, क्या कैसा करना चाहते है ना। तो इसी सूरत में अल्लाह मुझे भी तौफीक दे दे, सबको भी तौफीक दे दे। ऐसे गलत ख्याल से अल्लाह सबको बचा दे, अल्लाह माफ करें। மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். சூனியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவர் கடைசியில் சூனியம் போய் நானும் ஒரு ஃப்ராடு தான், அல்லாட்ட நான் தௌபா செய்கிறேன், உங்களோட சேர்ந்து சூனியத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறேன், உங்க கூட நான் வந்து சேர்ந்துக்கிறலாமா அப்படின்னு கேட்டு அந்த அவையிலேயே தௌபா செய்வார். இங்கே எங்க கேமரா முன்னால் செய்ய வேணாம்னு சொல்லி கேமராவை ஸ்லோ பண்ணிடுவோம். கேமரா முன்னால் செய்ய வேணாம், நீங்கள் அல்லாஹ்க்கும் உங்களுக்கு இடையில உள்ளது, நீங்கள் அல்லாஹ்வோட தனிப்பட்ட முறையில் தௌபா செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்படி சூனியம் செய்து கொண்டிருந்தவர், சவாலை ஏற்றுக்கொண்டு வந்தவர், தான் செய்வது தவறு, தான் செய்ததெல்லாம் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட நிகழ்ச்சியை தான் நம்ம இந்த சவால் மூலமாக சந்தித்தோம். இதுக்கு முன்னால சூனியத்தின் மூலமாக தற்கொலை செய்து கொண்டு சாகடிப்பேன் அப்படின்னு சொன்னான், அது பொய்யிண்டு ஆயிடுச்சு. கோமாவாகி செயலிழக்க செய்ய வேண்டும் ஒரு ஆள் சவால் விட்டான், அதுவும் பொய்யிண்டு போச்சு. கைகாலை செயலிழக்க செய்து முடமாக்குவேன் என்றான், அதுவும் பொய்யாயிருச்சு. ஊமையாக்குவேன், பேச முடியாமல் ஊமையாக்குவேன் சொன்னா அதுவும் பொய்யாயிருச்சு. பார்க்க முடியாமல் குருடாக்குவேன் என்றான், அதுவும் பொய்யாயிருச்சு. மூளை குழம்பி பைத்தியமாக்குவேன் என்றால் அதுவும் பொய்யாயிருச்சு. தேங்காயாவது பறிச்சுத்தாடான்னு கேட்டான் சூனியத்தில். சூனியத்தில் அது முடியும் இது முடியுங்கிறியே, தேங்காயை பறிச்சுத்தான்னா அதுவும் முடியாதுன்ட்டானுங்க. சரி, இன்னொருத்தர் சவாலுக்கு வந்தார். அது வந்து தஞ்சாவூர்ல இருந்து ஒரு சகோதரர், மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர், ஒரே நாளில் நான் சூனியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு வந்தார். அவருடைய நிலை என்னாச்சுன்னு பாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாள், ஒரு நாள்ல என்ன செய்ய முடியும்? செஞ்சிடலாம் சார். கை கால் இழுக்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம். உயிர் வாங்குறது அதுவும் செய்யலாம், ஒன்றும் ஒரே நாள்ல உயிர் வாங்க முடியும். முடியும் சார். நாங்க சூனியத்தை பத்தி நாங்க என்ன நினைக்கிறேன்னா, நீங்க உயிரை வாங்குறத பத்தி சொல்றீங்க, ஒரு முடிய கூட உங்களால கொடுக்க முடியாது நாங்க நினைக்கிறோம். அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதனால நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு உயிர் வாங்குறதுலாம் வேண்டாம், ஒரு அரை மணி நேரம் நாங்க ஒரு வெள்ளை துணியை விரிச்சுக்கிறோம். சரி, வெள்ளை துணியை விரிச்சு நாங்க ஒரு ஆள் உட்கார்ந்துடுறோம், நீங்க எதிரில் உட்கார்ந்துக்கிறீங்க. சரி, என்ன வேணாலும் மந்திரம் செய்யுங்க. அரை மணி நேரத்துல அவர் மீசையில இருந்து ஒரு முடிய நீங்க விழுக வச்சுட்டா போதும். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இப்ப வந்து செய்ய முடியாது சார். பொருள் இருந்ததுன்னு வச்சுங்க, நீங்க என்ன சொல்றது, கண்டிப்பா நான் இங்கேயே செஞ்சு காமிச்சிட்டு போறோம். பொருள் கொண்டு வந்து இப்ப நம்ம பேசிக்கிறோம், பேசி நீங்க பிறகு செய்யுங்க. ஒரு அரை மணி நேரம் டைம், ஒரு நாள்ல உயிர் போக்குறதுலாம் வேண்டாம். ஒரு நாள்ல கை கால அதை நாங்கள் நிரூபிச்சுட்டோம், அதெல்லாம் நாட்டு அது பொய்ங்கிறத நாங்கள் நிரூபிச்சிட்டோம். இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்றோம், ஒரு முடியை கூட அவங்களால புடிங்கி போட முடியாது. தலையில இருந்து மீசையில இருந்து ஒரு முடியை கூட அவங்களை விட வைக்க முடியாது. அதான் நாங்கள் சொல்றோம், நீங்க அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரம் வேணாலும் எடுத்துக்கிறீங்க. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ ஜோதிடரை பார்த்துருக்கலாம். ராஜசேகரோட வாக்கும் சரி நாக்கும் சரி என்னைக்குமே மாறாது. இல்ல இப்பயே நான் சேலஞ்ச் கட்டிட்டு போறேன். இல்ல மாறாது, சரி நீங்க செய்யுங்கன்னு கேட்க சொல்றாங்க. மாறாதுங்கிறது நீங்க சொல்றீங்க. பொருள் ஒண்ணுமே கிடையாது. இல்ல பொருள் எடுத்துட்டு வந்து எங்களால செய்ய முடியாது. இதெல்லாம் ஒரு போட்டியா எங்களால செய்ய முடியாது. இல்ல பொருள் இருந்தா உங்களால செய்ய முடியுமா? அந்த மாதிரி பொருள் இருந்ததுன்னா செய்வோம். ஆனா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி செய்ய முடியாது. அப்ப நீங்க செய்யணும்னா ஒரு நாள்ல முடியும்னா ஒருத்தவனுக்கு அடி மேல அடி கொடுத்தாதான் அந்த அடி நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பலமான அடியா இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்த போட்டியில் நாங்க ஜெயிச்சுட்டு வெளில வர முடியும். இது என்ன பெரிய அடிக்கு மேல அடி பிடிச்சிக்கிட்டு தான் முடி வந்து விழுந்துற போகுது. ரைட்டுங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இவ்வளவு தூரம் வந்து முடியாதுங்கிறது பின்வாங்கிட்டு போகுமா? அது யோசிக்கலையே. கொட்ட வச்சிருவீங்க, ஒரு 10 முடியை கொட்ட வச்சிருவீங்க. அப்ப கடுகு சிலுத்தாலும் காரம் மாறாது. சரி, அதையும் சொல்றீங்க. ஒத்துக்கிறீங்க, செஞ்சு தரேன். ஒரு முடிய புடுங்கிட்டீங்கன்னா 50 லட்சம் ரூபா. சொல்றதா இருந்தா வேற மாதிரி சொல்றதா இருந்தா முடிய புடுங்கிறதுக்கு 50 லட்சம் ரூபா. சரி, எந்த ஒரு டீலா இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, நாங்க ஏத்துக்கிறோம். அவங்க வந்து வீட்டு அட்ரஸ் என்ன, இது மட்டும் தான் மேட்ரு. வீட்டு அட்ரஸ் இருந்ததுன்னா அந்த வீட்டு வச்சு நான் ரெடி பண்ணிடுவோம். வீட்டை வச்சு என்ன பண்ணுவீங்க? வீட்டை வச்சு ரெடி பண்ணிடுவோம். வீட்டை சொத்து வித்துருவே போட்டுருக்க நீங்க. எலுமிச்சம்பழம் விட்டு விடுறோம்லங்க. சரி, எலுமிச்சம்பழம் போறத வச்சு தாங்க அது தானா ஒண்ணு நவுந்து வருங்க. சரி, எலுமிச்சம் தன்னால் நாண்டு வந்துருமோ? வருங்க. சரி, சுடுகாட்டுல இருந்து இங்க எலுமிச்சம்பழத்தை விட்டுட்டோம்னா வீட்டுக்கு போய் சேர்ந்துருமா? இல்லை ரோட் ஆக்சிடென்ட்லாம் ஆகாது. நல்லா பார்த்து ரோட்ல ஓடிட்டு போனாலே வந்து போகுது. ரைட்டுங்க. நீங்க எலுமிச்சம்பழத்தை விட்டுட்டு அவர்னா நீங்க இந்த சூனியக்காரங்கிற பேர்ல எத்தனையோ 100 பேர் புலப்படுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் எலுமிச்சம்பழத்தை விட்டு விட்டா ரோடு ஃபுல்லா எலுமிச்சம்பழம் தான் உருண்டுகிட்டு இருக்கோம்.
நாங்களும் ஆராய்ச்சி கண்டுபிடிக்கணும் நிறைய எல்லாருமே பேசலாம். இது வந்து என்னோட தொழில் அப்படிங்கும்போது அது தப்பாக பேசாதீங்க. உங்கள் மதத்தில் உள்ளவங்களும் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் எல்லாமே ஃப்ராடு தாங்கிறோம், அவங்களும் ஃப்ராடு தான். ஏமாத்துறவனுக்கு மதம் ஜாதிலாம் கிடையாது. இல்ல அப்ப நீங்க சூனியத்தை நாளைக்கு ஆரம்பிச்சோன்னா அவ்வளவு ஆரம்பிக்க மாட்டீங்களா? நாளைக்கு எப்படி சார் ஆரம்பிக்க முடியும்? அப்ப அதுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் பாப்பீங்களா? அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. அதுக்கான பொருள்லாம் நாங்க ரெடி பண்ணணும். அவருடைய போட்டோ, அட்ரஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துடுறோம். நீங்க என்னென்ன வேற கேக்குறீங்களோ அதை தந்துடுறோம். ஓகே சார். அவருக்கு வந்து 1 மணி நேரத்துல மீசையில இருந்து ஒரு 10 முடிய கொட்ட வைக்கணும். 1 மணி நேரத்துல? ஆமா, மீசையில உள்ள முடிய 10 முடிய கொட்ட வைக்கணும். 1 மணி நேரங்கிறது டைம் கம்மி சார். இது 50 5 நிமிஷத்துல கொண்டு வச்சிருவோம். நீங்க இதுக்கு போய் இல்ல சார், நான் சொல்றதை கேளுங்க. அந்த எல்லைக்கு நாங்க அந்த பொருளை அனுப்பி விடும் போது அவங்களோட நடமாட்டங்கள் இருக்கணும். இல்ல நீங்க முதல்ல சொன்னீங்களா எங்களுக்கு பத்தி கவலை இல்லை, நீங்க திரும்ப நீங்க உருட்டி விடும் போது அவருக்குன்னா நீங்க இப்படி சொல்றீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவங்க மேல பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, அவர் வீட்டுக்கு போனா போதும் தானே? வீட்டுக்கு போனா போதும். அந்த மண்ணை மிதிச்சாங்கன்னா போதும், அவங்க வேற எதுவும் தேவை கிடையாது. அந்த மண்ணை மிதிக்கிறதா? வர சரி, அந்த மண்ணை அவர் மிதிக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரி, அந்த மண்ணை நீங்க எங்க இருந்து எலுமிச்சம்பழம் போகுதோ ஒரு வீட்டு வாசலுக்கு, அந்த மண்ணை நீங்களே அள்ளிக்கிட்டு வந்துருங்க. அள்ளிக்கிட்டு வந்து அவர் உங்க கண்ணு முன்னாலே மிதிக்க வைப்போம். அப்படிலாம் தேவை கிடையாதுங்க. இல்ல மிதிக்க வைப்போம், அப்போ பலிக்குதான்னு பார்ப்போம். ஏன் செய்ய முடியாது? செய்யறதுக்கு அந்த ஆள் தயார். அந்த மண்ணை வந்து நீ அள்ளிக்கிட்டு வந்து அவருக்கு இந்த இடத்துல போட்டுருவோம். அவருக்கு சம்பந்தப்பட்ட அந்த போட்டோல உள்ள ஆளவங்க முன்னாள் நேர்ல வந்து அதை மிதிப்பார். 2 காலையும் மிதிப்பார். எவ்வளவு தூரம் மிதிக்க சொல்றீங்களோ நல்லா மிதிப்பார். மிதிச்ச பிறகு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அது பழிக்கணும்லங்க. அதாங்க இப்ப உங்களுக்கு என்ன சொல்றது எனக்கே புரியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா இல்லைங்களா? இல்ல கொஞ்சம் புரியுற மாதிரியே சொல்லுங்களேன். நேரங்காலத்தை வச்சு தாங்க நான் அவர் செய்ய முடியுமா? முடியாதா? செஞ்சிடறேன். அவர் போட்டோ தந்துடுறோம். வேற என்ன வேணும்? அவரோட போட்டோ, அவரோட ட்ரெஸ் எதுனா ஒன்று அது இருந்தால் போதும், வேற எதுவும் வேணாம். அவரோட நேரங்காலம், அவரோட டேட்டா பொறுத்து வயசு, கரெக்டான வயசு, அது மட்டும் இருந்தால் போதும். வீட்டு அட்ரஸ், உள்ளூர் அட்ரஸ், வேற போட்டோலாம் தந்துடுறோம். சரி, ஒரு நாளுன்னு சொன்னா அவர் மீசையை வந்து முழுக்க விலை வச்சிருக்கணும், அப்பதான் தெரியும். அதுல முழுசா வேண்டாம், பாதி மீசையை விலை வச்சா கூட போதும். பாதி மீசையை விலை வச்சுட்டீங்கன்னா அது தெரிஞ்சிடும், பளிச்சுன்னு தெரியும்ல, மக்கள் பாக்குற மாதிரி இருக்கணும்ல. சரி, கண்டிப்பா செஞ்சு தரோம். 2 முடி விழுந்ததுன்னா தெரியாது. ஆனா பாதி மீசையாவது விழுந்து வச்சிருங்க. சரி, பாதி மீசையோ முழு மீசையோ அவரோட மீசையை இல்லாம ஆக்கிடணும். சரி, எப்ப ஆரம்பிக்கிறது நம்ம விளையாட்டை? அல்ல, அமாவாசை எந்த டேட்ல வருதுன்னு பாருங்க. அமாவாசை என்னைக்கு வருது? அமாவாசை 25ஆம் தேதி வருது. சரியா? அதுக்கு அடுத்த மாசத்துல என்ன மண்டல கணக்குல? மண்டல இல்லைங்க, மண்டலத்துக்கு இல்ல. நான் வந்து அந்த ஒரு நாள்ல நான் செஞ்சு தரேன்றான், அந்த ஒரு நாள் மட்டும். இல்ல இந்த 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சுலாம் வேண்டாம். இல்லங்க, நான் அதுக்கு சொல்ல. இப்போ வந்து எங்களுக்கு பொருள் நாங்க வாங்கிட்டு தான் செஞ்சோம். திடீர்னு 1.5 லட்சம் கட்டினா யாரால முடியும்? எலுமிச்சம்பழம் வரதுக்கு என்ன பொருள்? நான் வேணா நாளைக்கு காலையிலே வாங்கி தர்றேன். இல்ல இப்ப வேணுமா உங்களுக்கு? எத்தனை எலுமிச்சம்பழம்? சாதாரண எலுமிச்சம்பழத்தை வச்சு என்ன பண்ணிட முடியும்? சாதா எலுமிச்சம்பழத்தை போய் என்ன எலுமிச்சம்பழம் இதுக்கு வேற என்ன எலுமிச்சம்பழம் இருக்கு? அதுக்கு மையெல்லாம் வேணாம், உயிர் உண்டாக்க வேணாம், மனுஷனுக்கு வடிவம் அமைக்க வேணாம், பொம்மை அதெல்லாம் செய்ய வேணாம். அதுக்கு தான் 1 வாரம் போதாதா உங்களுக்கு? ஏங்க 1 வாரத்துல செஞ்சிடலாம். பொம்மை செஞ்சு காய அது 1 வாரம் போடும். அதுக்கு ஜாமான் வாங்கணும்ல, அதுக்கு நான் காசு பெட்டி ஆகணும்ல. அதனால அந்த அமாவாசையை பத்தி இப்ப பேச வேண்டாம். சரி, இப்ப அக்ரிமெண்ட்லாம் போட வேண்டாம். சரி, நீங்க அந்த அமாவாசைக்கு முன்னால வாங்க, நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். அப்போ ஒரு வாட்டி நாங்க வரணுமா? ஆமா, நீங்க தயாராகவே வாங்க. பணத்தை எல்லாம் ரெடி பண்ணிக்கிறீங்க. ரெடி பண்ணிட்டு வந்து மை மாத்திரை என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்க. வாங்கி கொண்டு வாங்க, அக்ரிமெண்ட்டை போடுவோம். நீங்க என்ன முன்னேற்பாடுலாம் பண்ணுமோ பண்ணிக்கிறீங்க. சரிங்க, பண்ணிட்டு அடுத்த அமாவாசைக்கு நீங்க போனை போட்டுட்டு நீங்க நேர்ல வந்துருங்க. அப்போ வந்து 1 மணி நேரம் தான் டைம்னு சொல்ல மாட்டீங்களா? அப்ப எவ்வளவு நேரம் வேணும் உங்களுக்கு? இப்ப அதான் 1 நாள். அன்னைக்கு 1 நாள் சார், 1 நாள் எடுத்துக்கிறீங்க. 1 நாள்ல பாதி மீசையா முழு மீசையா? அது வந்து ஃபுல்லாவே கொட்ட வச்சிடறேன். ஒரு சைடு ஒரு சைடு ஃபுல்லா கொட்ட வைக்கிறேன். சரி, ஒரு சைடு ஃபுல்லா கொட்ட வச்சிருக்கீங்க. எப்போ வரணும்னு நினைக்கிறீங்களோ டைமுக்கு வந்துருங்க. வந்து உங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை போடுவோம். உடனே நீங்க செய்யுங்க. அந்த 1 நாள் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா உடனே 50 லட்சம் கையில கொடுத்துறோம். சரிதானே? கடைசியில உயிரை போக்குறேன், கைகால விளங்காம ஆக்குறேன் போய் கடைசியில் எதுல வந்து நின்றுச்சு? தேங்காய் பிடிக்கிறதுக்கு முடியல, கடைசியில முடிய புடுங்கன்னா அதுக்கும் முடியல. சூனியத்துடைய விளைவு இதுதாங்க. சூனியத்தால் முடிய கூட புடுங்க முடியாது. முடிய புடுங்கன்னா கோடி ரூபாய் பரிசுண்டாலும் அவங்களால செய்ய முடியாது. சூனியத்தின் சக்தி இவ்வளவுதான். இததான் இஸ்லாத்தின் பேர சொல்லிக்கிட்டு நம்ப சொல்றானுங்க.
சூனியத்துக்கு சக்தி இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு இஸ்லாத்தின் பேரில் இதை நம்ப வேண்டும் என்று சிலர் ஊழையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சூனியம்டா இதுதான், அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுவரைக்கும் இந்த ஆள் வரவே இல்லை. நான் இந்த மையெல்லாம் தயாரிச்சுட்டு வர்றேன்னு சொல்லி போன ஆளு இது வரைக்கும் வரவே இல்லை. வாயை திறந்தா பொய் தான் பேசுவானுங்க சூனியக்காரனுங்க. சில சூனியக்காரனுங்க வாயை திறந்தா பொய், மற்றவங்க வாயை திறந்தா அனல் பறக்கும். வாயிலிருந்து அனல் பறந்துச்சு, வாயிலிருந்து இப்ப தீ பறக்குதா பறக்குதா, இந்த மாதிரி வித்தைகள்லாம் அவங்க சொல்லி காட்டுவோம். ஏன்னா நம்மளை யாரும் மடையன்னு சொன்னா நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். மற்ற எதை வேணாலும் ஒத்துக்கிறோம், உனக்கு அறிவு இருக்கான்னு ஒத்துக்கிற மாட்டோம். ஆனா காசு கொடுத்து அறிவை நம்மளை முட்டாளாக்குற ஒரே செயல்னு கேட்டீங்கன்னா அந்த மந்திரம் தான். மேஜிக் ஷோக்கு காசு கொடுத்து போவோம், அதில் நம்மளை பைத்தியக்காரன் ஆக்குவான், இந்த முட்டாளாக்கிட்டியான்னு கை தட்டுவோம், அதில் தான் சந்தோஷப்பட்டுக்கிறோம். இப்போ அங்கே லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஃபோக்கஸ் லேம்ப் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, நல்லா சூடா இருக்குது. அதுல இருந்து தீக்கு அங்க வர வைக்க போறேன். இங்க மாறிடுச்சு பாருங்க, மாறி தெரியுதா? இப்படி செய்வாங்க. இது என்னண்டா, இது விரல்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக்கா ரெண்டு உள்ள இது வச்சிருப்பாங்க, எலக்ட்ரானிக் ஜாமா வச்சிருப்பாங்க. இதை விரல்ல மாட்டிக்கிறணும். இதை விரல்ல மாட்டிக்கிட்டு இதை இப்படி பிரஸ் பண்ணா லைட் எரியும், இப்படி பிரஸ் பண்ணா லைட் எரியும். இதை வச்சுதான் அந்த மேஜிக் செஞ்சு காட்டுவோம். இது வந்து கையை வெட்டக்கூடிய ஒரு சாதனம். இது சின்னதாக கொண்டு வந்திருக்கிறோம், என்ன இடத்தை அடக்கணுங்கிறதுக்காக சின்னதாக கொண்டு வந்திருக்கிறேன். இதே இது பெருசா இருந்தா கழுத்தையே வெட்டலாம். இது பெருசாக இருந்தா, அந்த ஓட்டை பெருசாக இருந்தால் இதுக்குள்ள கழுத்தை விட்டு தலையை வெட்டி முடியும், கழுத்தை அப்படியே வெட்டிடலாம். ஆனா பெருசா இருக்குங்கிறதுக்காக சின்னதாக கொண்டு வந்து கையை வெட்டி காட்டுறேன். இதற்கு ஒரு கேரட் இருக்கு பாருங்க. பாருங்க, வெட்டிருச்சா? வெட்டிருச்சுல? இப்ப பாருங்க, இந்த இதுல என் கையை விட்டு நான் வெட்ட போறேன். கையை வெட்டாது, கையை வெட்டாம கேரட் மட்டும் வெட்டும். பாருங்க, மேல கையை விட்டுக்கிறேன், கீழே கேரட் இருக்குது. ஹலோ, இது இது எப்படி செய்யறதுங்கிறத அடுத்த கடைசியா செஞ்சு காட்டுறேன். எப்படி செய்யறதுங்கிறத அவங்களுக்கு பிறகு செஞ்சு காட்டுறேன். இது ஒரு வால். சின்ன பிள்ளைங்க பயப்படுவாங்க, கையை பிடிச்சிக்கிறீங்க. இது உயிரை பணைய வைத்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். வீட்டுல யாரும் இதை செஞ்சு பார்க்கறாரு, சிரிக்காதீங்க, ரொம்ப சீரியஸா தான் சொல்றேன். தெரியுதா? வால் தெரியுதா? தெரியுதா? இந்த வாழை நம்ம முழுங்க போறேன். எல்லாம் மேஜிக் கூட தான் செய்யணும். தெரியுதா? இது ஒரு மேஜிக். இதுவும் கையை விட்டுறதுதான். இதுலயும்
பெருசாக இருந்தால் ஆளையே வெட்டி காட்டலாம். இந்த இது பெருசா இருந்தா ஆளையே வெட்டி காட்டலாம். ஆனா இதை சின்னதா வச்சு ஒரு கையை வெட்டி காட்டுறேன். தந்திரம் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஒரு பாக்ஸ். இதுல 2 பிளேட் இருக்குது. தெரியுதா பாக்ஸ்? தெரியுதா? ஒண்ணுமே இல்ல பாக்ஸ் உள்ள. இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியும். ஒண்ணும் இல்ல இந்த பாக்ஸ்ல. ஓபன் பாக்ஸ். இந்த பாக்ஸ்ல என் கையை விட்டு என் கையை வெட்டி 2 துண்டாக்க போறேன். வெட்டும் போது கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருங்க. ரொம்ப கஷ்டமான மேஜிக். அதனால நீங்க எல்லாம் சத்தம் போட்ட கூடாது. அந்த இடத்துல அமைதியா இருக்கும். சரியா? இங்க பாருங்க. இதுல என் கையை விட்டுக்கிறேன். இப்ப நான் கையை வெட்டி காட்ட போறேன். மந்திரம் சொல்லி சரி பண்ணு. தெரியுதா? கையை உள்ள விட்டுருக்கிறேன். இப்ப வெட்ட போறோம் பாருங்க. அடுத்த பிளேடு. கையை வெட்டிட்டேன். 2 துண்டா ஆயிருச்சு. 2 பிளேடு போட்டிருக்க. கையை துண்டாக்கிட்டேன். பாருங்க, கையை நடுவுல கை இருக்காது. தெரியுதா? கை இல்ல பாத்தீங்களா? தெரியுதா? இதுல அசிஸ்டன்ட்லாம் கிடையாது. முன்னாலதான் செஞ்சு காட்டுறேன். நான் ஒரு ஆள் தான். என் கையை உள்ள விட்டு கையை 2 துண்டா வெட்டிட்டு, ஆனா என் கையில உசுறு இருக்குது பாருங்க. இப்ப திரும்ப பிளேட் எடுக்கிறேன். வலிக்கலையா? வலிக்கும். சூரியக்காரனுக்கு வலிக்கும். இந்த மாதிரி தந்திரத்தெல்லாம் ஓபன் பண்ணா சூரியக்காரனுக்கு வலிக்கும். இந்த கையை உள்ள விட்டு முன்னாடி வெட்டி காட்டுறேன். சரியா? இது ரொம்ப சிம்பிளான மேஜிக். இப்படிதான் இருக்கும் இந்த மேஜிக். இந்த ஜாமான்கள்லாம் வெளியே காசு கொடுத்து வாங்கினது. எங்க கிடைக்குன்னா தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்க மேஜிக் செய்யறதா இருந்தா நீங்க தலைமை தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுக்கு வாங்கி தருவாங்க. இல்ல அட்ரஸ் கூட அவங்க சொல்லுவாங்க. இது இந்த கத்தி தான் வெட்டக்கூடிய கத்தி. இந்த கத்திய இந்த பிளேடு இதுல பிளேட்ல மாட்டி மூடிடுவோம். மூடிட்டு இந்த இடத்துல கேரட்டை வச்சு இப்ப வெட்டலாம் பாருங்க. வெட்டிருச்சா? இப்ப இந்த கத்திக்குள்ள கையை விட்டா என்ன ஆகும்? கையை விட்டோம். இது வெட்டாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, உங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் ஒரு சின்ன வேலை செய்வேன். நான் ஓபன் பண்ணி வச்சு காட்டுறேன். அதை பேசிட்டு இருக்கும் போதே இந்த கையை ஒரு விரல் அப்படி வச்சுக்கிட்டு இப்ப தூக்கும் போது என்ன ஆகுது பாருங்க. இந்த இதை தூக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. தெரியுதா? உள்ளக்க 2 பிளேட் இருக்குது. சுத்தக்கூடிய 2 பிளேடு இருக்குது. இப்படி இருந்தா வெட்டிடும். நான் தூக்கும் போது என்ன செய்யறேன்? கையை இப்படி தூக்குனா இந்த பிளேட் வந்து உட்காந்துக்கும். சரியா? இப்ப நான் செஞ்சு காட்டுறேன். ஓப்பனா பண்ணி வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். காயை வெட்டிச்சுல, இப்ப நான் தூக்குறேன், ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப நான் கையை உள்ள விட்டுக்கிட்டேன். என் கைக்கு ஒண்ணும் ஆகாது. கீழே உள்ள கேரட்டை வெட்டிடும். என் கைக்கு ஒண்ணும் ஆகாது. புரிஞ்சா? இப்ப இந்த வாழை முழுங்குற மேஜிக். இது உண்மையான வால் தான், தகரம் தான். இதை எப்படி முழுங்குறதுன்னு சொன்னா, இது முழுங்கும் போது இந்த வால்ல 2 பக்கம், இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் தெரியும், ஒரு பக்கம் மேடா இருக்கும். வாய்க்குள்ள விடும் போது இந்த விரலை வைத்து லேசா அந்த ஓரத்தை மடக்குவேன். மடக்குனா அந்த வால் என்ன ஆகுது பாருங்க. இதுதான் என் வாய்க்குள்ள இருக்கும். இதுதான் என் வாய்க்குள்ள விடுவேன். வாய்க்குள்ள விடும் போது இந்த ஓரத்தை லேசா மடக்கிடுவேன். கையை வச்சு மடக்கலாம். கொஞ்சம் அன்பு இருந்தா பல்லால மடக்கிட்டா உள்ளக்க மடங்கிக்கும். அது வெளியே தெரியாம வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஆக்ஷன் போடணும். போட்டா உள்ளக்க போயிடும். திரும்ப செஞ்சு காட்டுறேன்.
இப்படிதான் இருக்கு வாய்க்குள்ள. திரும்ப அது விரிஞ்சிடும். அந்த பிறகு திரும்ப தட்டி காட்டி நல்லா இருக்கு கத்தின்னு சொல்லி காட்டுவேன். இதான் இதுல உள்ள தந்திரம். இதுதான் இது கையை 2 துண்டாக்கின தந்திரம். இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஆனா இது ரொம்ப சிம்பிளான தந்திரம். பெரிய பாக்ஸா இருந்தா அதுக்கு சின்ன மாற்றங்கள் செய்வோம். இது சின்ன கையை விட்டுறதா இருந்தா ரொம்ப சிம்பிள். பின்னால உள்ளவங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த கையை உள்ள விட்டு 2 பிளேட போட்டா என் கையை வெட்டிடும். ஆனா கையை இப்படி விட மாட்டேன். உங்களுக்கு காட்டும் போது அப்படி காட்டுவேன். கையை உள்ள விடும் போது பேசிக்கிட்டே என்ன செய்வேன், கையை இப்படிதான் விடுவேன். இப்படி விட்டா என் கையை வெட்டாது. பிளேடு போடும்போது இந்த தகடு இங்க போகும், இந்த தகடு இங்க போயிடும். நான் திறந்து காட்டும் போது திரும்பி காட்டும் போது காட்டுவேன். எங்களை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? இப்படி வச்சுக்கிறேன் கையை. 2 பிளேடும் போட்டாச்சு. இப்படி ஓபன் பண்ணி காட்டுவேன். கையை இப்படி வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். இதுதான் மேஜிக். இதுதான் சூனியம். இப்ப பாருங்க, காலம் மாறிடுச்சு. நம்ம வீட்டுல ஒவ்வொரு சின்ன பிள்ளைக்கு இந்த பெருவிரல உடைக்கிற தந்திரம் எல்லாத்துக்கும் தெரியும். அது தெரியாதவங்களே கிடையாது. ஆனா இதே இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்? இப்ப நான் செஞ்சதை பார்த்து இங்கேயே நிறைய அப்படின்னாங்க. இன்னைக்கும் இந்த மேஜிக்கை பார்த்துட்டு ஏதோ பெரிய அற்புதம் சக்தி இருக்குன்னு நினைக்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அறிவியல் வளர்ந்து விட்ட காலத்துல இந்த தந்திரங்கள்லாம் வெளியே பகிரங்கமா தெரிஞ்சு விட்ட காலத்துல கூட இந்த அற்புதத்தை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால அதுக்கு முன்னால என்ன நிலைமை இருந்திருக்கும்? இந்த மாதிரி யாராவது ஒரு தந்திரத்தை செய்வார்களானால் அவரை பார்த்த உடனே மக்கள் பயப்படுவாங்க. ஏதோ பெரிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு அவர் போகாத பெரிய ஆளு அப்படிம்பாங்க. உள்ள சாப்பிடாட்டா பூச்சாண்டி வருவாங்க அப்படின்னு அவர் காட்டுவாங்க. இப்படி காட்டி காட்டியே அந்த மாதிரி ஆட்களுக்கு ஏதோ ஆற்றல் இருக்குது ஆற்றல் இருக்குன்னு சொல்லிட்டு மக்களை நம்பி அவங்களுக்கு தெரியாம போய் தான் இந்த மாதிரி அந்த காலத்துல உள்ளவங்க தான் சூன்யம் நம்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச போய் நம்ம சூன்யத்தை நம்ப வேண்டியது இல்லை. எல்லாமே ஃப்ராட், எல்லாம் சின்ன தந்திரங்கள் தான். இது மாத்திரம் இந்த பாக்ஸ் மாத்திரம் 4000 ரூபாய். 4000 இந்த பாக்ஸுக்கு இல்ல, இந்த தந்திரத்துக்கு இந்த மேஜிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு 4000 ரூபாய் கொடுத்து வாங்கணும். அல்லாஹ்